ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த கருவாயிலையை வச்சு செய்கிற கொழுக்கட்டை செம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து 1/2 கப் அரிசி மாவு வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதோட வந்து நாட்டு சக்கரை வந்து பானி காய்ச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் பூமி வந்து எடுத்தாச்சு. ஸோ செய்ய தொடங்கிடலாம். பாருங்கள், இந்த அரிசி மாவுக்குள்ளே வந்து நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சர்க்கரை பானியை வந்து வடிகட்டி ஊற்றிடலாம். ஸோ இதை இனிப்புக்காக ஊற்றிக்கிறோம். அதே மாதிரி தேங்காய் பூமியை சேர்த்து நல்ல வடிவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இனி நாங்கள் வந்து சுடுதண்ணி ஊற்றி குழைக்க வேணும். ஸோ கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நாங்கள் வந்து குழைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லபடியாக குழைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது ஒரு பதத்துக்கு வரும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னுமே கொஞ்சமாக நாங்கள் இந்த நாட்டு சர்க்கரை பானியை சேர்த்துடலாம். ஸோ சேர்த்து நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இனிமே சுடுதண்ணி வந்து காணாதுக்கு ஊற்றி நல்ல வடிவா பதத்துக்கு வந்து குழைச்சி எடுத்துடலாம். யாருக்கெல்லாம் கருவாயில கொழுக்கட்டை பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, பாருங்கள், நல்லா வடிவாக கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த பதத்துக்கு வந்துடும். ஸோ இனி நாங்கள் வந்து கொழுக்கட்டை பிடிக்க தொடங்கிடலாம். பாருங்கள், ஓகே, கொழுக்கட்டை வந்து பிடிச்சிடலாம். இப்படி கையாலேயே வந்து நாங்கள் அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் ஓகே, கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து தனித்தனியாக எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், தனித்தனியாக எல்லாத்தையுமே செய்து எடுத்துடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. அந்த கருவா வாசத்தோடு இந்த இனிப்பான இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டுமே. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்படி எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி முடிஞ்சுது. இனி நாங்கள் வந்து கருவாயிலை எடுத்து அதில் வச்சு இந்த கொழுக்கட்டையை பாருங்கள் இந்த பாட்டில் வச்சு நாங்கள் மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அந்த கருவா தண்டாலியை வந்து நாங்கள் இந்த இலையை வந்து குத்தி விட்டுருவோம். ஸோ பாருங்கள், இப்படியே எல்லாத்தையுமே வந்து நாங்கள் செய்தோம்னு சொன்னால் ஓகே. ஓகே, பாருங்கள், எல்லாமே வந்து செய்து ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் வந்து இதை அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அவிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கருவா வாசம் வந்து வீடு ஃபுல்லாகி வந்து மணக்கு மந்திரத்துக்கு வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் இனி இந்த இலையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ பாருங்கள், சுட சுட கருவாயில கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். சின்ன பிள்ளைகளுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக அந்த கருவா வாசத்தோடு வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சூப்பராக இனிமே பண்ணுவோம். அண்ட் தென் பாய்.